வணக்கம், இது பக்கா பாலிடிக்ஸ். நான் ஷபீர் அஹ்மத். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் பக்கா பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சசிகாந்த் செந்தில். வணக்கம் சார். வணக்கம் ஷபீர். இந்த பாட்காஸ்ட் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு குழப்பம் வரும். என்ன சுனாமி வருது, என்ன ஆபத்து வருது, அதை ஏன் உடைச்சி பேசிடக்கூடாது? என்ன ஆபத்து இன்னைக்கு நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து என்ன? நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு ஆபத்து. இப்போது இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் எலெக்ஷன் இருக்குது. இந்த எலெக்ஷனில் ஒரு ஓட்டு நீங்கள் வாங்கினா, ஜாஸ்தி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு ஓட்டை வாங்குறது எப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கேமில் தான் இருக்காங்களே தவிர ப்ராடர் அரசியலை பார்க்கல. இந்த ஒரு ஓட்டு வாங்குறது எப்படி வாங்குறது? இது உலகத்தில் பல மெத்தட்ஸ் இருக்குது அதை வாங்குறதுக்கு. இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன், 100 பேர் ஓட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. நாங்கள் 2 பேர் நம்ம 2 பேர் கம்பீட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கமாக போயிட்டு அந்த 100 பேர்கிட்டையும் போயிட்டு, நான் நல்லது பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முன்னே இருந்தவரை நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களும் அந்த மாதிரி போய் சொல்லுவீங்க. அப்படி போய் சொன்னோன்னா 50 பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவோம், 50 பேர் எனக்கு போடுவான். ப்ராபபிலிட்டி நம்ம 2 பேரும் 50-50 தான். இது ஒரு எலெக்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லான லாஜிக்காக இல்லை, 50-50 தான். இப்போ இதை கேம் பண்ணணும். என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அந்த என்ன ஸ்ட்ராட்டஜினா, நான் எல்லா 100 பேர்கிட்டையும் போக மாட்டேன். நான் போகிறது 80 பேர்கிட்ட தான். 80 பேர்கிட்ட போயிட்டு நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதை என்னென்னா, இந்த 20 பேர் இருக்காங்க பார்த்தியா, இவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஆள். இவன் இருந்தான்னா நீங்கள் இருக்க முடியாது, உங்கள் குடும்பம் இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையை நான் தத்ரூபமாக சொன்னேன்னா அந்த 80 பேருக்குள்ளே ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் வந்த போனே நான் ஒரு பிச்சு வைப்பேன் அவங்ககிட்ட. என்னென்னா, அவனை அந்த 20 பேரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிச்சு வைக்கிறேன். இந்த கதையை நான் நல்லா சொன்னேன்னா எனக்கு 80 பேரில் 60 பேர் ஓட் பண்ணுவான். இதையே நான் ரொம்ப சூப்பராக சொன்னேன்னா 70 பேர் ஓட் பண்ணுவான். எக்ஸாக்டாக சொன்னேன்னா அந்த 80 பீப்புளும் எனக்கு ஓட் பண்ணுவாங்க பயத்தில். இந்த பவர் ஆஃப் ஃபியரை யூட்டிலைஸ் பண்ணி ஐ கேன் வின் அன் எலெக்ஷன். இவ்வளோ தான் லாஜிக். நவ் ஹவு டு கிரியேட் ஃபியர்? ஃபியர் கிரியேட் பண்ணுறதுக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த பழங்காலத்தில் இருந்த சில விஷயங்களை அதை புது ஃபார்மேட்டில் உள்ளே கொண்டு ஐ ரீகிண்டில் தோஸ் இஷ்யூஸ். ஒரு எப்போவோ நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ நடந்த ஏதோ ஒரு விஷயங்களை அதை ரீகிண்டில் பண்ணி அதை தோண்டி எடுத்து அதுக்கு ஒரு சாயத்தை பூசி, விஷயம் அது உண்மையாக பொய்யான்றது கிடையாது. விஷயம் உன் மனசில் நான் பயத்தை உருவாக்கணும். உன் மனசில் நான் பயத்தை உருவாக்குறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நான் பயத்தை உருவாக்குறதுக்கு என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எலெக்ஷனில் வின் பண்ணிடுவேன். நான் எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த 20யும் 80யும் நான் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் என் அரசியல் மோத விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் என் அரசியல் அடுத்த இதுலேயும் ஜெயிக்கும். அப்போது எப்படி நான் மோத விடுவேன்னா, ஃபிசிக்கலாக எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ தூரத்துக்கு மோத விடுவேன். அப்போ தான் அவங்க மறுபடியும் பண்ணால் வரமாட்டாங்க, அந்த பயம் அப்படியே இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னா, முன்னாக ஒரு காலத்தில் ஈக்குவலாக சண்டை போட்டால் ஈக்குவலாக டேமேஜ் வரும். 80-20 அடித்தா 20 கீழே போயிடும், 80 நிற்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. 80-20 அடிக்க முடியாது, 1 கூட அடிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து கொலாட்ரல் டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி. இதை நம்ம வரலாறுல பல இடங்களில் பார்த்துருக்கோம், இந்த கொலாட்ரல் டேமேஜ். அதே மாதிரி இவங்க 2 பேருமே, எனக்கு பேர் தமிழ் என்னென்னா கலகக்காரன்னு வச்சுப்போமே, இதுதான் எனக்கு ஒரிஜினல் நேம். கலகக்காரன் பின்னாடி போனாங்கன்னா 2 பேருமே சர்வை பண்ண முடியாதுன்றது நமக்கு ரொம்ப நம்ம பண்பாட்டில் பல தடவை சொல்லி கொடுத்துருக்க விஷயம். ஸோ இட் இஸ் வெரி கிளியர், திஸ் இஸ் நாட் ஹவ் பாலிட்டிக்ஸ் வில் சர்வைவ். இன்னைக்கு காலகட்டத்தில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ரொம்ப காலமாக அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைனே கிடைக்கல. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அந்த சமத்துவத்துக்கான அரசியலை முன்னாடி கொண்டு வந்துட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் முடிச்சிட்டு இருந்தாங்க. அது இந்த காலகட்டத்தில் தான் அவங்க இந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சாங்க. இதை நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம்னு சொல்லலாம், பாப்புலிசம்னு சொல்லலாம், ஃபாசிசம்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு 100 ஆண்டுகள் அதை நோக்கி அவங்க வேலை பார்த்துருக்காங்க. 100 ஆண்டுகள் அதை நோக்கி வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு ஸ்பார்க் தான் தேவைப்பட்டது.
அந்த ஸ்பார்க் 90s ஏற்பட்டது. அந்த பாபரி மஸ்ஜிதை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கதைகள் 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 திருப்பி திருப்பி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த 20% பார்த்து அவங்க புது புது கதைகளை உருவாக்குறாங்க அப்படின்ட்டு. புது புது கதைகளை உருவாங்கினா தான் அவங்க அரசியல் நிற்கும். இப்போது என் பாயிண்ட் என்னென்னா, இந்த மக்களை மக்களிடமிருந்து பிரிப்பது அரசியலா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அரசாங்கம் என்ன வேலை பார்க்கணும்? இப்போ நான் கலெக்டராக இருக்கேன், ஏயும் பியும் சண்டை போட்டால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏ பி 2 பேரையும் கூப்பிட்டு, உனக்கு சண்டை போடணுமா என்கிட்ட போடுங்க, உனக்கு சண்டை போடணுமா என்கிட்ட போடுங்க, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சண்டை போடாமல் நான் பண்ணுவேன். என்னுடைய வேலை அதுதான். உங்கள் 2 பேரையும் சண்டை போடாமல் விடாமல் இருக்கிறது தான் என் வேலை, அரசாங்கத்தோட வேலை. அப்படி இருந்தால் தான் சமுதாயத்தில் இருக்கிற பழைய இதெல்லாம் சேரும். இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படி தான் வரும் படங்கள் எல்லாம், அப்படி தான் வரும் ஃபிலிம் டிவிஷன் எல்லாம். ஏன்னா மிலேசூர் மேரா துமாரா தான் கேட்டு நம்மலாம் வளர்ந்தோம். இன்னைக்கு காலகட்டத்தில் அரசாங்கமே அதனுடைய அரசியலுக்காக 2 பேரை பிரித்து அந்த 80-20 ஃபார்முலா உருவாக்கி அந்த 80 வந்து பயப்பட வச்சு 20 வந்து வெறுப்பேற்றி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் என் குழந்தைகளுக்கு டேஞ்சரஸ். நான் ஒரு பேரண்ட்டாக நான் உட்காந்து அதை பார்க்க முடியல என்னால். ஏன்னா நாளைக்கு கல்லடி வாங்க போகிறது என் பையனும் சேர்த்து தான். ஸோ ஐ எம் வெரி அஃப்ரேட் ஆஃப் திஸ். பை எனி சான்ஸ் இதை 18-20 சேர்ந்து நிறுத்தலைன்னா இட் இஸ் கோயிங் பி அ ப்ராப்ளம். நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு டிவிஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுமே டிவிஷனை வேறு இடங்களில் அதை பண்ணலாம். ஏன்னா வேறு இடம் எப்படின்னா ஒரு ஹோமோஜினியஸான ஒரு சொசைட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, ஒரு ஹெட்ரோஜினியஸான ஒரு சொசைட்டி. நம்ம சொசைட்டியில் இவங்க டெம்பரவரியாக தான் இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர பர்மனெண்ட்டாக அவங்க பண்ண முடியாது. பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அது வரவும் வராது, அது அப்படி உருவாகவும் உருவாகாது. ஒரு உதாரணம், ஜார்க்கண்டில் இந்த வாட்டி அவங்க பண்ண அந்த ஆட், அந்த டிவி ஆட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், பங்களாதேஷி வந்தேரிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஆட் பண்ணாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆடு. பட் அது மக்கள் மத்தியில் எடுபடலை. ஏதோ ஒரு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு? அந்த 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 பிரிவினைவாத பேச்சுக்கள், அந்த பிரிவினைவாதத்தை எதிர்க்கிற அந்த மனநிலை மக்கள்கிட்ட உருவாகி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு 10 வருஷம் இல்லை, நமக்கு நேச்சுரலாகவே இது இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நான் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போக விரும்பல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஈவன் நம்ம நாட்டுடைய ரியாலிட்டி, ஹைரார்கிக்கல் ரியாலிட்டி என்னன்னா ஜாதி தான். கரெக்ட். மதம்னு வந்தது புது கதை இவங்க உருவாக்குறாங்க. இப்போ இந்து சமுதாயத்தை எடுத்திங்கன்னா, இந்து சமுதாயத்தில் என்னை இன்றைக்கும் கூட கோயிலுக்குள்ளே விட மாட்டுறாங்க, என்னை இன்றைக்கும் தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த ஹைரார்கி, இந்த அட்ராசிட்டி எல்லாம் ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கும்போது இவங்க புது கதையை ஏன் சொல்கிறாங்கன்னா, புது கதையை சொன்னால் தான் அவங்களால எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஈவன் யூ டேக் மணிப்பூரில் நடந்தது என்ன? ஒரு ட்ரைபல் நான் ட்ரைபல் சண்டை. அப்போது ட்ரைபலுக்கு நான் ட்ரைபலுக்கு தானே சண்டை முட்டிகிட்டு இருக்கணும். ஆனால் இவங்க அங்கே ட்ரைபல் 50-50 தான், 50 நான் ட்ரைபல் 50 வச்சுப்போமே. அந்த சண்டையில் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆதாயம் கிடைக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரைபல், அந்த ட்ரைபலுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரைபை மட்டும் பிக் பண்ணாங்க. 20% இருக்கிற ட்ரைபை மட்டும் பிக் பண்ணி மீதி இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள வில்லனாக பார்க்க அவங்களுக்கு எதிராக திருப்பினாங்க. அப்போ தான் அந்த 80-20 ஒர்க் ஆகும். ஸோ இவர்களுடைய ஓவரால் எய்மே, தே ஆர் பவர் கிரேசி பீப்புள். பவர் கிரேசின்றத விட பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள்னு யாரை சொல்றீங்க? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இவர்கள்னா இப்போ இந்த நாட்டில் அவங்க தான். இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ரைட் விங்கோட தாட் ப்ராசஸ். இவங்க யார் ஒரிஜினலானா ஹிந்து சமுதாயத்திற்குள் சமத்துவத்தை ஒத்துக்காதவங்க தான் இவங்க. இவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹிந்து சமுதாயத்திற்குள் சமத்துவத்தை ஒத்துக்காதவங்க தான் இவங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்புறம் வந்தப்புறம் இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்ததுனால, ஆனால் அரசாங்கமும் அதை முன்னாடி எடுத்து வச்சதுனால வாய் பேசாமல் மௌனியாக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் அதுக்காக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய ஒரிஜினல் எதிரிகள் யாருன்னு கேட்டால் என்ன மாதிரி ஆளுங்க தான். ஏன்னா நாங்கள் தான் இந்த 50 வருஷத்தில் கோமணத்துலேருந்து ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம், அன்எஜுகேட்டட்லேருந்து IAS ஆஃபீஸர் ஆகிட்டோம். இப்போது இந்து சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற சமத்துவத்தை தாண்டி சமத்துவத்தினால் மேலே வந்தவர்கள் எல்லாரையுமே திருப்பணுன்றது தான் எங்களுடைய எய்மே. திருப்பி அவங்கள கீழே தள்ளணும், கீழ் நிலைக்கு தள்ளணும். அவங்களால அந்த ஈக்குவாலிட்டியை ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், அதை அவங்க அந்த கான்செப்ட் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.